வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூண்டாயில் i10 ஸ்போர்ட்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் 4 பவர் விண்டோ வரும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் 18 அபவ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏசி நல்லா இருக்குது, இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்குது. இது ஒரு நல்ல தரமான வண்டி. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2009, ஓனர் 2 ஓனரு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் லாஸ்ட்டில் வருது. இன்சூரன்ஸ் வந்து 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி வந்து நல்ல குவாலிட்டி, இன்ஜின் அருமையான வண்டி. வண்டி பார்த்தலாம் வாங்க. டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே ஓட்டலாம். நீங்கள் ஒரு 5000-10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அப்புறம் என்ன மாற்றிக்கலாம். இன்டீரியரு அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நேரடி வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஃபோட்டோ வச்சு தான் போட்டிருக்கோம், ஏன்னா வெளியூர் நண்பர்கள்லாம் அனுப்புகிறாங்க. அதனால் சரி நம்மள தான் பார்க்க முடியல, சார் நம்ம வாய்ஸ் எதுவும் கேட்கட்டும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல வண்டிங்க. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து மாடல் பார்த்தீங்கன்னா 2009, ஆனால் ஓட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் புது வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சஸ்பென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி இன்ஜின் நல்லா இருக்குது, ஏசி பக்காவாக இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி. பெட்ரோல் 1.2 ஸ்போர்ட்ஸ். இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. சீட்டு கவரு, அப்போஸ் டாப்பு எல்லாமே சுத்தமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது வண்டி ஃபீலிங் தான். வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் இன்டீரியர் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பசங்க, அவங்களாம் ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல அருமையான வண்டி. இந்த மாதிரி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளெல்லாம் அழகாக ஓட்டு போயிடலாம். ஒரு பார்க்கிங்கும் வந்து ஒரு வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே கூட அப்படியே பார்க் பண்ணிடலாம். ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, சின்ன வண்டி. ஒரு நல்ல தெளிவான வண்டி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நிறைய பேர் i10 கேட்டுருந்தாங்கண்ணா, இது ஏன்னு பார்த்து நிறைய என்கொயரி. அது ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அது வியாபாரம் நின்றுருக்கு. அதனால் i10 நிறைய பேர் கேட்டிங்க. அது யார் யார் கேட்டிங்கன்னு அந்த நம்பரை கொஞ்சம் எழுதி வைக்க மறந்துட்டோம். அதனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி வரங்களோ முடிச்சுங்க. ஆனால் நல்ல ஒர்த்தபுளான வண்டி, ஓட்டுறதுக்கு சும்மா அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்த வண்டியை. ஸ்டெப்னி பார்த்தலாம். ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ராடு, வீல் ஸ்பேனரு எங்கே இருக்குன்னு தெரியல, இருக்கும். ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்டன் நல்லாவே இருக்குது. வண்டி வந்து சுத்தமாக இருக்குது.
ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 டயரு ஓரளவுக்கு ஒரு 60% மேலே இருக்கும். பேக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தலாம் வாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75,652 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஜின் ரூமை காட்டிடுறோம் வாங்க. ஒரு ஏசி போட்டு பார்த்துருவோம். ஏசி நான் வரும்போது ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டோம், அதனால் உங்களுக்கு வீடியோக்காக காட்டுறேன். ஏசி வந்து பக்கா சில்னஸ், எந்த ஒர்க்கும் இல்லை. ஏசி நல்லா இருக்கு. இன்ஜின் ரூம் பாருங்க, நல்லா இருக்கு வண்டி. ஆயில் கூட சர்வீஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நீங்க வாங்கினீங்கன்னா ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்லை. இன்ஜின் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜின், எந்த வேலையுமே பண்ணல இது வரைக்கும். இது வந்து கிலோமீட்டர் வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் மட்டும் லேசாக இங்கேயோ செவத்தில் முட்டிட்டு இருக்காங்க போது. அது சின்னதாக ஒஞ்சிட்டு இருக்குது, அந்த அளவுக்கு தெரியல. பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா செலவாகும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஓட்டிக்கலாம். இல்லை வேணா இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டி மேட்ச் பண்ணிக்கலாம். டயர் வந்து ஃப்ரண்ட் 2 டயருமே நல்லா இருக்குது. பேக்கில் மட்டும் ஒன்று கம்மியாக இருக்குது. ஸ்டெப்னி நல்லா இருக்குது, இந்த சைடு நல்லா இருக்குது. டூம் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வந்து இன்ஜின் எந்த குறையும் கிடையாது, ஏசியும் எந்த குறையுமே கிடையாது. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. 2009 2 ஓனரு, i10 ஸ்போர்ட்ஸு, ஏசி பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ வந்துடும். இன்ஜின் அருமையாக இருக்குது, கிலோமீட்டர் கம்மி. இன்சூரன்ஸு இன்னொரு 2 மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. எஃப்சி வந்து டிசம்பர் லாஸ்ட் வருது. நீங்கள் சப்போஸ் வாங்கினா கூட எஃப்சி வந்து நெக்ஸ்ட் இயர் பண்ணிங்கன்னா 25ல் 30 வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் இப்போ வாங்கி டிசம்பரில் பண்ணிங்கன்னா 29 வரைக்கும் தான் எஃப்சி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 15 நாள் தள்ளினீங்கன்னா 30 வரைக்கும் கிடைக்கும். வண்டி வந்து அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறோம். ஏன்னா இது i10லேயே பார்த்தீங்கன்னா எரா வரும், மேக்னா வரும்.
இது அதை விட பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் ஸ்போர்ட்ஸ்ன்றது. அதனால இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து 185 சொல்கிறோம். ஒரு சின்ன நெகோஷியபிள் தான் ஆகும். ஆனால் வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு, எந்த ஒர்க்கும் இல்லை. இந்த வண்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இந்த வண்டி யாருன்னா தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.